செம்பருத்தி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பெரியய்யா. அம்மாவ, உங்களை, எங்க அப்பா, தம்பி எல்லாரையும் விட்டுட்டு என்னால போக முடியாது பெரியய்யா. கல்யாணம் ஆக போறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கும் போது என் உயிரே போற மாதிரி வேதனையா இருக்கு பெரியய்யா. இதுக்கு பேர் தான் சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்றது. நம்ம வாழ்க்கையில இத்தனை நாள் நல்லது கெட்டதுல நம்ம கூட இருந்தவங்களை விட்டுட்டு இருந்த இடத்த விட்டுட்டு போறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது உனக்கு மட்டும் நடக்கிறது இல்ல பார்வதி, எல்லா பொண்ணுங்களுக்கும் உண்டானதுதான். அம்மா ஆசீர்வாதம் கிடைச்சா போதும்னு சொன்ன உனக்கு இப்ப அம்மாவே சம்பந்தம் பார்த்து உனக்கு கல்யாணமும் நடத்தி வைக்க போறாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படாம ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்க? நான் கல்யாணம் ஆகி அவர் கூட போயிட்டா அதுக்கப்புறம் இங்க சமைக்க அனுப்ப மாட்டாராமே, விஜய் அக்கா சொல்லுச்சு. பார்வதி, நான் ஒரு கம்பெனிக்கு பாஸா இருந்துட்டு இன்னொரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? உங்களுக்கே இத்தனை ஆபீஸ் இருக்கும் போது நீங்க இன்னொரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறதா? அது எப்படி பெரியய்யா? நல்லா இருக்காதுல? அதே மாதிரி தான் உன் விஷயமும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற ரகுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், டபுள் பெட்ரூம் பிளாட் கொடுக்க போறோம், ஏசி காரும் கொடுக்க போறோம். இத்தனைக்கு அப்புறம் தான் ஒய்ஃப் இன்னொரு வீட்டுக்கு சமையல் வேலைக்கு போறத அவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார. உனக்கு உன் அப்பாவை நல்லா பாத்துக்கணும், கணேஷனை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குல்ல? இருக்கு. அதுக்குதான் இங்க சமையல் வேலை செஞ்சா மாசம் 8000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால வேலைக்கு வர முடியாதே. அவர் என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டார்னு நீங்களே சொல்றீங்க. நீ சமையல் வேலை எல்லாம் செய்ய வேணாம் பார்வதி. நீ ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட அம்பாசிடர்ல. அம்மா உனக்கு அட்வான்ஸ் செக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மாசம் உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேளு பார்வதி. மாச சம்பளம் கொடுப்பீங்களா? அப்ப எனக்கு பெரியா எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு பெரியய்யா சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? சமையல் வேலைக்கு மாசம் 8000 ரூபாய் சம்பளம் வாங்குற. அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீ 2000 ரூபாய் கேக்குற. சமையல் வேலைன்னா காலையில நேரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி எல்லாருக்கும் பெட் காஃபி கொடுத்து முடிச்சிட்டு அப்புறம் டிஃபன் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மதியம் விதவிதமா சமையல் ரெடி பண்ணணும், நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. ஆனா நீங்க சொன்னீங்களே அந்த பிராண்ட் காரன்னு ஏதோ சொன்னீங்களே, அதுக்கு சிரிச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா போதும்னு சின்னையா சொல்லிருக்காரு. சும்மா சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்கறதுக்கு அதிகமா சம்பளம் கேட்டா தப்பில்லையா பெரியய்யா? தப்புலாம் ஒண்ணும் இல்ல பார்வதி. பெரிய கம்பெனிக்கு மாடலா இருக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ உனக்கு தெரியாது, நீ புதுசு இல்ல. அதனால மாசம் உனக்கு ஒரு 50,000 ரூபாய் தரலாம். அம்மாடியோ, எங்க அப்பா 500 ரூபாயை கையில கொடுத்து கடைக்கு போயிட்டு வர சொன்னாலே நான் தடுமாறி போவேன். எனக்கு 50,000 ரூபாய் சம்பளமா? பார்வதி, நீ இப்ப எப்படி சந்தோஷப்படுறியோ அதே மாதிரி வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. உன் கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த அருண் ஐஸ்வர்யாவோட கல்யாணம். அது சரி பெரியய்யா, உங்க கல்யாணம் எப்போ? ஏன் கல்யாணமா? உங்க கல்யாணம் எப்ப பெரியய்யா? எனக்குன்னு எழுதியிருக்கிற பொண்ணு கூட என் கல்யாணம் நடக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்த பொண்ணுங்கள்ல யாரையுமே உங்களுக்கு பிடிக்கலையா? கண்ணு வரைக்கும் பிடிச்சிருக்கு, இன்னும் மனசு வரைக்கும் வரல பார்வதி. அது மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, என் விஷயத்தை விடு, முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும். நீ சந்தோஷமா இரு. ஒரு நிமிஷம். ஹலோ, அம்மா தாயே பராசக்தி, பெரியய்யா மனசுக்கு பிடிச்ச தேவதைய சீக்கிரமா அவர் கண்ணுல காட்டுமா.
தாடியில கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மாமா. தாடி எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்க மாமா. நம்ம கல்யாணத்தப்பயாவது நீங்க தாடி எடுத்துருவீங்கல்ல? உங்களை தாடி இல்லாம பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. ஆதியோட போட்டோவா? புச்சுக்குட்டி மாமா. ஐயோ, ஆதியோட போட்டோ யாரும் பாத்திர கூடாது. இவள என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடவுளே, கந்தப்பாடி கட்டி போடிடா, கட்டி போடி கட்டி போடிடா. நீங்க தானா? நான் தான். வாடி இங்க, வாடி இங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்த, பெரிய மாமா கூட டோயட் பாடிட்டு இருக்கேன். கடவுளே, நீ இப்படி தத்தி மாதிரி இருந்தனா காலம் முழுக்க அவன் போட்டோவை வச்சுக்கிட்டே டூயட் பாட வேண்டியதுதான். நிஜத்துல அவன் கைய புடிச்சு டூயட் பாடவே முடியாது. என்னத்த நீங்க சந்தோஷப்பட்டு வாழ்த்துவீங்கன்னு பார்த்தா கோவப்பட்டு சாபம் கொடுக்குறீங்களே. அப்படியே வச்சேன்னா நீ பண்றதெல்லாம் பார்த்தா கோவப்படாம உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்து கொடுக்க சொல்றியா? இந்நேரத்துக்கு வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா ஆதிய மயக்கி அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு ரெசார்ட் கூட்டிட்டு போய் கட்டிப்பிடிடான்னு பாட்டு பாடிருப்பா. உன்ன மாதிரி போட்டோ வச்சுட்டு தனி ரூம்ல பாடிட்டு இருப்பாங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க அத்த? அதுக்குன்னு ஆதிமாமா ரூமுக்கு போய் பாட சொல்றீங்களா? ஆமா, இவ பெரிய பீசுசிலா ஆதி ரூம்ல போய் கச்சேரி பண்ணடின்னு சொல்றாங்க. ஏண்டி, நீ ஒன்னும் பாட்டெல்லாம் பாடி தொலைக்க வேணாம். ஆதி மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி, ஆதி மயங்குற மாதிரி, நல்லா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசினாலே போதும். அதுக்கு நான் என்னத்த பண்ணணும்? ஏண்டி, ஒரு வயசு பொண்ணு கேக்குற கேள்வி அடியுது. பசி எடுத்த மலைப்பாம்பு மாதிரி எப்ப பார்த்தாலும் அத கொடுங்க இத கொடுங்க அள்ளி கொட்டிக்க தெரியுது இல்ல? இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு ஆதி மாதிரி ஒரு பையனை, அதுவும் கட்டிக்க போற முறை இருக்கிற ஒரு பையனை எப்படி பேசி மயக்கி கைக்குள்ள போட்டுக்கணும்னு தெரியாதா? தெரியாம தானே உங்களுக்கு கேக்குறேன். சொன்னா என்னமா? ஏண்டி, உனக்கு திங்க மட்டும் தான் தெரியுமா? சினிமால பாக்கவே மாட்டியா? சினிமால எல்லாம் இந்த மாதிரி எவ்ளோ சீன்ஸ் வந்திருக்கு. அதுல ஒண்ணு கூட வாடி உனக்கு ஞாபகம் இல்லாம போச்சு? எனக்கு ஞாபகம் மருதி அதிகம் அத்த, அதனாலதான் படிப்பையே கைவிட்டேன். நீங்க சொல்லி கொடுங்க. நீ எப்படியாவது ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா ஆகணும். உன் மூலமா அந்த அகிலாவை நான் ஆட்டி படைக்கணும். சரி, உனக்காக நான் சொல்றேன். அத பார்த்து நீ அப்படியே நடந்துக்கணும், சரியா? இப்போ நீதான் ஆதித்யாவா? ஏய், ஆதித்யனா ஏன்னு செய்ய மாட்டான். ஸ்டிஃபா அப்படி இருப்பான். அப்படி இருக்கியா? அப்படி இரு. இப்போ நான் தான் நீ, அதாவது உமா. இந்த ஆதித்யா கிட்ட இந்த உமா எப்படி பேசுறான்னு பாக்குறியா? பாரு. ரெடியா? மாமா, ஆதி மாமா, இப்பெல்லாம் சாப்பிட உட்காந்தா தட்டுல உங்க முகம்தான் மாமா தெரியுது. அதனால நான் சாப்பிடுறதே இல்ல. தூங்கலான்னு பெட்ல வந்து உட்காந்தா பெட்ஷீட்ல கூட உங்க முகம்தான் தெரியுது. அதனால நான் தூங்குறதே இல்ல மாமா. முகம் பாக்கலான்னு கண்ணாடிய பார்த்தா கண்ணாடியில கூட உங்க முகம்தான் தெரியுது மாமா. ஏண்டி தத்தி தின்னி பண்டாரம், உனக்காக நான் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டு இருக்க. என்னடியாச்சு உனக்கு? சிரிப்பா அடக்கி பார்த்தேன் அத்தை, ஆனா முடியல. அதான் சிரிச்சிட்டேன். சாரி அத்தை. இங்க பாருடி, நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா? கண்டிப்பா பண்ணிக்கணும் அத்தை. அப்போ நான் சொல்றத பார்த்து கேட்டு அதே மாதிரி நடந்துக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, பேசி காட்டுங்க. இப்ப பாரு மாமா.
நல்லா பாத்துக்கிட்டல. இதே மாதிரி ஆதி ரூமுக்கு போய் அவன் கிட்ட பேசி அவன் மனசுல காதல வர வச்சிரணும். ம். அன்னைக்கு வேணா நான் போட்டியில தோத்துருக்கலாம் அத்தை. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஜெயிச்சு காட்டுறேன். இதே ஜோர்ல அப்படியே போய் வெற்றிகரமா முடிச்சிட்டு வா. சரி அத்தை. சரி கிளம்பு. சரி அத்தை. இந்த ட்ரெஸ் போதுமா இல்ல வேற ட்ரெஸ் மாத்திக்கவா? நல்லா இருக்கு, இப்படியே போயிட்டு வாமா போ. ம், ஆ, சரி. ஆமா ஆதி ரூம் எங்கன்னு தெரியும்ல? நேரா போய் லெஃப்ட் திரும்பினா செகண்ட் ரூம் அதானே? அப்பா இதையாவது மறக்காம ஞாபகம் வச்சிருக்கே, சந்தோஷம். போமா. கடவுளே, இந்த உமா இன்னைக்கு மட்டும் ஆதிய தன் காதல் வலையில விழ வச்சுட்டா, அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மொத்த அதிகாரமும் ஏன் கையில. மாமா ஐயோ எனக்கு வெக்கமா வருது. கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்படி சொல்லுவேன்? ஐயோ ஐயோ மாமா. ஒரே டென்ஷனா இருக்கு. நல்லபடியா நடந்துட்டா சந்தோஷமா இருக்கும். அதுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதே. என்ன கோட்டையை பிடிக்க இப்படி தனியா நின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எல்லா இடத்துலயும் லைட் எல்லாம் அப்படியே போட்டிருக்கு, அதான் ஆஃப் பண்ணலான்னு வந்தேன். அதெல்லாம் வேலைக்காரங்க பாத்துப்பாங்க. ஆதி அவனோட ரூம்ல இருக்கானா? உன்னதான் கேக்குறேன். ஆதி அவன் ரூம்ல இருக்கானா இல்லையா? அது அது வந்து என்ன ஆச்சு உனக்கு? சரி நானே போய் பாத்துக்கிறேன். ஐயோ, உமா வேற ரூமுக்குள்ள அனுப்பியிருக்கோமே, இப்ப என்ன பண்றது? அக்கா வேற அங்கதான் போறேங்கிறாங்க. அக்கா. மாமா இது வரைக்கும் நான் யார் முன்னாடியும் இப்படி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னதே இல்ல மாமா. அது என்னவோ தெரியல மாமா, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா வருது மாமா. ஐயோ மாமா. அக்கா 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 ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்லக்கா, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்து ஆதி ரூமுக்கு போனோம்? நீங்க உங்க ரூமுக்கு போங்க, நான் ஆதிய வர சொல்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, பரவாயில்ல நானே போய் பாத்துக்கிறேன். ஆதி மாமா, டாடில கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. டாடி எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்க. ஐயோ, அதே மாதிரி நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. இப்பெல்லாம் என்னால சரியாவே சாப்பிட முடியல மாமா. தட்டுல சாப்பாடு போட்டு வச்சு உட்கார்ந்தா அதுல உங்க முகம் தெரியுது. உங்க பேரு ஆதி, என் பேரு உமா. 2 பேருக்கும் 2 எழுத்து தான். நமக்குள்ள என்ன பேர் பொருத்தம் பாத்தீங்களா? கடவுளே, இவங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சே. திண்ணி பண்றது வேற என்ன பேசுச்சோ, என்ன ஆச்சோ? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அது வந்து நான் உங்ககிட்ட என்னென்னவோ சொல்லணும் தான் வந்தேன். வார்த்தை வரல. இருந்தாலும் 3 வார்த்தையில சொல்லிடுறேன். ஐ
லவ் யூ. ஏய், யார் ரூம்ல வந்து என்ன பேசிட்டு இருக்க? அது வந்து அத்தை. ஏண்டி நல்ல வேளை, உன்னால நான் அகிலாக்கா கிட்ட மாட்டிருப்பேன். இன்னொரு தடவை இப்படி நடக்க கூடாதுன்னு வழக்கம் போல வார்ன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, ரூம்குள்ள ஆதித்யா இருக்கானா இல்லையான்னு தெரியாம நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? என்னையா? போதும் போதும். என்ன இல்லடி, ரூமுக்குள்ள ஆதித்யா இல்லையே, நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேட்டேன். என்னத்த இதுக்கெல்லாம் போய் பண்ணி இல்லாம திட்டுவீங்க? ஐயோ, அகிலாக்கா விட்ட அறையில இவ ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சோ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஆமாத்த, வண்டு கத்துற மாதிரி கொயின்னு சவுண்ட் கேக்குது. உனக்கும் கேக்குதா? போச்சு போச்சு, கன்ஃபார்ம் 2 ஸ்பீக்கரும் அவுட். ஐயோ, நல்ல நேரத்திலேயே இத கட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இதுல காது வேற கேட்காதா? நான் என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. கண்ணனா? எந்த கண்ணு? கடவுள் கண்ணனா? ஆமா ஆமா, அகில அத்தைய நல்லா கேக்கட்டும். காதல சொல்ல போனவ இப்படி காதை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆமாத்த, அகில அத்தை அடிச்சதுல கம்மல் வளைஞ்சு போச்சு. நீங்க கடைக்கு போனா எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்க. மறந்துடாதீங்க அத்தை. ஐயோ, காதலும் போச்சு காதும் போச்சு, இதுக்கு கம்மல் ஒரு கேடு. தோ, வந்து சேர்ந்திருக்கு பாரு எனக்குன்னு. உன்னை வச்சு நான் பிளான் போட்டேன் பாரு. என்ன விஜயா, விஜயா, அம்மா, உள்ள வரலாமா? ம், வா. ம். விஜய் அக்கா ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காங்கம்மா, இன்னும் வரல. ஓ, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, நான் பண்றேன். எனக்கு மேக்கப் ஃபினிஷ் பண்ணணும், ஃபேஷியல் கிட் எடுத்துட்டு வரணும், ஜுவல்ஸ் எல்லாம் போடணும், சாரி ப்ளீட் பண்ணி தரணும், நெயில் பாலிஷ் போடணும். இதெல்லாமா உனக்கு தெரியும்? ஓ, தெரியும். தெரியுமா? விஜய் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் நல்லா பண்ணுவேம்மா. சரி, சீக்கிரமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, நான் இப்ப வரேன். ம், சரி போ. ஆ. அம்மா பார்வை என் மேல படாதா? அம்மா என்கிட்ட 2 வார்த்தை பேச மாட்டாங்களா? அவங்க காலை தொட்டு கும்பிடுற பாக்கியம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற எனக்கு இப்ப அவங்க முகத்தை தொட்டு அழகுபடுத்துற பாக்கியம் கிடைச்சிருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், ஆ? வா இங்க வாடி. என்னடி ஆள் வரது கண்ணு தெரியலையா? கல்யாண கனவுல மிதந்துட்டு இருக்கியா, இல்ல கல்யாணம் ஆயிதான் போக போறமே இவளையெல்லாம் எதுக்கு மதிக்கணும்னு திமிர்ல இருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அம்மாவோட பார்வை என்னைக்காவது என் மேல படாதா? அம்மா 2 வார்த்தை என்கிட்ட பேச மாட்டாங்களா? அவங்க காலை தொட்டு கும்பிடுற பாக்கியம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற எனக்கு இப்ப அவங்க முகத்தை தொட்டு அழகுபடுத்துற பாக்கியம் கிடைச்சிருக்குமா? அதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காவுக்கு நீ ஃபேஷியல் பண்ண போறியா? ஏண்டி, ஃபேஷியல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? விஜய் அக்கா கிட்ட கத்துக்கிட்டேன். ஏய்,
நீ அறகுறையா கத்துட்டதெல்லாம் அவங்க முகத்தை ட்ரை பண்ணி அவங்க முகத்தை கெடுத்துறாத. அம்மாவே என் மேல நம்பிக்கை வச்சு என்ன ஃபேஷியல் பண்ண சொல்லிட்டாங்கம்மா. ஓ, அக்காவே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? சரி போ. சரிம்மா. தான் எதிரிலேயே வரக்கூடாது, தான் முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொன்னவள இன்னைக்கு தான் முகத்தை தொட்டு ஃபேஷியல் பண்ண சொல்லிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இவ அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டாளா? இது நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன்.